ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நார்மலாக இருக்குங்க ஆக்ட வாழ்க்கையும் எப்படி எந்த டைமில் என்ன மாதிரி மாறும்னு சொல்லி தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த உத்தரகாண்ட் பிரதேசத்தில் ஒரு மோனாலிசான்ற ஒரு பொண்ணு, அதாவது இந்த பாசிமணி அப்படி விற்கிற ஒரு பொண்ணு தான் என்ன செய்யிருக்கான்னு சொன்னால், ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இங்கே கும்பமேளாவில் நடந்த ஒரு இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவள் ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அப்போ என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு சாதாரண பாசிமணி விற்கிற பொண்ணு ஃபேமஸ் ஆகினு சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். உண்மையாகவே அவங்கள பார்க்க ஏதோ ஆக்டர் மாதிரி இருக்குது, ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்குது. அவங்கள தேடி ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை லைஃப் இந்த ஸ்டைலே மாறி இருக்குன்னு தான் சொல்லலாம். அது என்ன விஷயம் சோஷியல் மீடியா பற்றி பார்க்க போனோம்னு சொன்னால், ஒரு வகையில் சோஷியல் மீடியா நல்லதுக்கும் இருக்குது, கெட்டதுக்கும் இருக்குது. இவங்கள பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு உத்தரகாண்ட் பிரதேசத்தில் நார்மலான ஒரு பாசிமணி விற்று அதாவது வாழ்க்கையை சாதாரணமாக கொண்டு போகிற ஒரு பெண். அவங்களோட ஃபோட்டோ நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். உண்மையாகவே நான் பார்த்தோன்னா அவங்கள ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை ஒரு ஹாலிவுட் ஆக்டரோ தான் நினச்சேன். பார்த்து அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் அவங்களோட வீடியோ நிறைய வைரல் ஆகுது. அவங்கள பற்றியான விஷயங்கள் நிறைய எல்லாருமே போட வலிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நானும் போய் பார்த்தேன், இது என்னடா இது, ஏன் இந்த இவங்களை மட்டுமே அடிக்கடி போட்டு, இப்போ லவ் ஸ்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வேறு மாதிரி மேக்கப் போட்டு ரோஸ் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ஒரு கீழோர் ஆள். அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்ச நாள் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நானும் சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன். அந்த வீடியோவில் அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பாசிமணி விற்று தான் அவங்க வாழ்வாதாரத்தை கொண்டு போயிருக்காங்க. கும்பமேளாவில் நடந்த ஒரு இதில் அவங்க பாசிமணி விற்கும்போது ஒரு ஆள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கா சோஷியல் மீடியாவில். அதோடு அவள் என்ன செய்கிறா, வெளி உலகத்துக்கு வைரலாக வலிக்கிறாள். வைரல் ஆகிறதுன்றது பிரச்சனை இல்லை, நார்மலான விஷயம்தான். சில இடங்களில் வைரலாகும், சில இடங்களில் வைரலாகாமல் போகும். ஒரு இடத்துல சில பேருக்கு வைரல் ஆகிறதை வைரல் ஆகினதை பிரச்சனையாக கொண்டு வருது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்க இப்போ தன் சாதாரண நிலைமையை இழந்து சரியான கஷ்டப்பட்டு இந்த சோஷியல் மீடியாவில் அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணதால் சரியான மன உளைச்சலில் இருக்காங்க. இப்போ எங்கே போனாலும் யாருமே அவங்கள விடுறதில்லை, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க இந்த சாதாரண வாழ்வாதார தொழிலே பாதிக்கிற நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களோட வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். முதல் அவங்க இருந்த அந்த கேப்னஸுக்கும் இப்போ இருக்கிற அவங்கள்ட முகத்தில் இருக்கிற அந்த ஒரு உணர்ச்சி, இப்போ நார்மலாக ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க கொடுத்த அந்த முகத்தில் இருந்த செந்தளிப்பும் அவங்க கொடுத்த அந்த போஸுக்கும் இப்போ அவங்க நடந்துக்கிறதுக்கும் இதுன்ற அவங்களோட முகத்தில் இருக்கிற பேசுகிற ரியாக்ஷனுக்கும் பார்த்தா சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த தலையில் மொட்டாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு மறைஞ்சி போகிற நிலைமைகளே இருக்காங்க. அவங்க என்ன குற்றம் செய்தாங்க சொல்லுங்க. ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்காண்டி இப்போ இவங்க செய்கிற அநியாயம் அப்படியே இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ அதை விட சோஷியல் மீடியான்ற எல்லா இடத்துலையும் இப்போ கூடியே போச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் யூடியூப் சரி, டிக்டாக் சரி, இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஒரு முந்தைய காலத்தில் ஒரு இடத்துல ஒரு விபத்து ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், அது மக்கள் இடத்துல சேர்றதுக்கு எப்படியும் ஒரு நாள் ஒரு 2 நாள் அப்படி அந்தளவுக்கு லாங் டைமில் இருந்தது. இப்போ பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதில் 3 பேர் ஃபோன் நினைப்பாங்க. என்னென்னு கேட்டால் யூடியூப்பர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியான்ற சொல்லி பட் எங்கே என்ன நடந்தாலும் டடக்குன்ற ஒரு நிமிஷத்தில் எல்லாமே ரீச் ஆகுது. அவங்களோட வீடியோ 2-3 பார்த்தேன். இப்போ இருக்கிறவங்க நிலைமையே பாருங்கள். சில நேரங்களில் சிலருக்கு நல்லது நடக்கும், சிலருக்கு கெட்டது நடக்கும். அதோடு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு டைரக்டர் தேடி அவங்களுக்கு ஹாலிவுட் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக நல்ல விஷயம். அவங்க என்னதான் அவங்கள ரீச் பண்ணி விட்டாலும் அவங்களுக்குரிய சுயமரியாதையை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தே தெரியுங்க. அவங்கள என்னென்னு சொல்கிறேன், அதிகமாக அவங்கள டோர்ச்சர் பண்ணி ஒரு எனித்தான் அவங்க இப்போ வெளி உலகத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் மூவ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. நீங்களே அந்த வாய்ப்பையும் கொடுத்துட்டு அவங்களுக்குரிய வாய்ப்பையும் தட்டி பறிச்சிடாதீங்க. அவங்களோட வீடியோ நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இப்போ அவங்க இருக்க சோஷியல் மீடியாவில் இருக்க நிலைமை கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படியான விஷயங்கள் பிடிச்சிருந்தால், நான் வேறு என்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போயிட்டு இருக்கிற ஒரு வேயும் என்னால் திருத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போக முடியும். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் மிஸ்டர் ஜேகே.